ஒரு நடிகர் அப்படிங்கிறவங்க உச்சத்துக்கு போறதுக்கு அவங்களோட நடிப்பு திறமை மட்டும் தான் வேணுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்லங்க. அத தாண்டி நெறைய குவாலிட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, ரசிக்கிற தன்மை. நான் ஒரு நடிகன் தான். ஆனா என் ஆப்போசிட்ல நடிக்கிறவன் ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா நடிச்சான்னா, அந்த நடிப்பு திறமைய நான் பாராட்டணும். அந்த நடிப்பு திறமைய நான் ரசிக்கணும். அந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு நடிகராவும் உச்சத்துக்கு போவேன். அந்த இடத்துல தான் நான் ஒரு ரசிகராவும் நிலைச்சு நிப்பேன் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் தான் சிவாஜி சார். இத நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நாசர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து தேவர் மகன்ல சிவாஜி சார் கூட நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய காம்பினேஷன் சீன் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நாசர் சார் வந்து சிவாஜி சார எதிர்த்து பேசணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கூட இருக்க ஒரு சக நடிகர் வந்து நடிக்கிறதுக்கு ஹெசிடேட் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ, சிவாஜி சார் ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா சிவாஜி சார் தான் அந்த இடத்துல லெஜெண்ட். மத்தவங்கலாம் வந்து நம்ம இவரு கூட நடிக்கிறப்போ கொஞ்சம் போல்டா நடிக்க முடியாது. கொஞ்சம் வந்து பயப்படணுமே அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஹெசிடேட் இருக்கும். பட் சிவாஜி சார் நடிச்சா அவங்கள காம் பண்ணலாம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நாசர் சார் வந்து சொல்லியிருக்காரு. தேவர் மகன் படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து சீன் வரும். அண்ட் அந்த சீன்ல வந்து நாசர் சார் சிவாஜி சார எதிர்த்து பேசணும். அந்த இடத்துல நாசர் வந்து ரொம்ப பயந்திருக்காரு. அப்ப சிவாஜி சார் என்ன சொன்னாருன்னா, "அப்பன எதிர்த்து பேசுறதுக்கு எத்தன பேருக்குடா வாய்ப்பு கிடைக்கும்? நானே சொல்றேன் தாராளமா பேசு. நல்லா கோவமா பேசு." அப்படிங்கிற மாரி ஒரு பூஸ்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு. இத உடனே புரிஞ்சுக்கிட்ட நாசர் சார் என்னன்னா, "சரி ஓகேப்பா நான் வந்து பேசுறேன். ஸ்கிரிப்ட்ல இல்லாதத கூட நான் பேசுவேன். பட் நீங்க கொஞ்சம் கண்டுக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சின்னதா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் "சரி ஓகேப்பா நீ பேசு. தப்பான இதெல்லாம் எதுவும் பேசிறாத." அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாசர் சாரும் பார்த்தீங்கன்னா, போல்டா கோவமா பேசியிருக்காரு. ஆக்சுவலா அந்த படத்திலேயே நமக்கு வந்து தெரியும் 2 பேரும் அப்பா, பையன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சித்தப்பா பையன் அப்படிங்கிற மாரியான கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாரும் அப்பாவ எதிர்த்து பேசுறதுக்கு எத்தன பேர்றா வாய்ப்பு கிடைக்கும்? நானே சொல்றேன் நீ பேசு அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பெஸ்ட்டா வந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. பிரிவ்யூ ஷோ வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி போயிருக்காங்க. பட் நாசர் சாருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதாவது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சென்னையில இல்ல. ஸோ அந்த பிரிவ்யூ ஷோ வந்து டீமோட அவரால பார்க்க முடியல. பட் சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா, டீமோட முழுசா அந்த படத்த பார்த்துட்டாரு. நாசர் சாருக்கு பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஏக்கம். சார் டீமோட நம்ம வந்து படம் பார்க்கலையே. அண்ட் அதையும் தாண்டி நம்ம எப்படி நடிச்சிருக்கோம்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாரி சின்ன ஒரு ஹெசிடேட்டோட இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கால் வருது. பிரபு நம்ம சிவாஜி சாரோட பையன். அவர் வந்து நாசர் சாருக்கு கால் பண்ணியிருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா, பயந்துட்டே ஃபோன் எடுத்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரபு சார் வந்து இரு உன்ட்ட அப்பா பேசணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிவாஜி சார்ட்ட ஃபோன் குடுத்திருக்காரு. ஃபோன வாங்குனதுமே சிவாஜி சார் ரொம்ப போல்டா, ரொம்ப சவுண்டா பாய் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது. மாயத்தேவனாவே வாழ்ந்திருக்கீங்க நீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டதுமே நாசர் சாருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹேப்பி. அதாவது அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டே நடிச்சவரு. இந்த சீன் எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு எதிர்பார்த்தவரு. இன்னும் முழுசா சொல்லணும்னா, அந்த படம் முழுக்க நான் எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்னே எனக்கு தெரியல. அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தவருக்கு ஒரு ஃபோன் கால்ல கால் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்க. அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்க அப்படின்னு சிவாஜி சாரே கால் பண்ணி இந்த மாரி சொன்னதுமே தான் நம்ம நாசர் சார் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாரி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, இதுக்கு மேல ஒரு நடிகருக்கு என்ன வேணும்? நடிப்பு அப்படின்ட்டு ஒருத்தன் உள்ள வரானாலே எய்மா வந்து சிவாஜி சார் தான் இருப்பாரு. சிவாஜி மாரி நடிக்கணும்டா எனக்கு அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் ஒரு எய்ம் வச்சுட்டு வருவாங்க. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாரே எனக்கு இந்த மாரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ, இத தாண்டி எனக்கு என்ன வேணும்? ஒரு நடிகனா நான் அந்த இடத்திலேயே ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி நாசர் சார் ரொம்ப பூரிப்போட அந்த இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. ஸோ நான் முன்ன சொன்ன மாரி ஒரு நடிகருக்கு நடிப்பு திறமை மட்டும் முக்கியம் இல்லைங்க. ஒரு ரசிகனா ஆப்போசிட்ல நடிக்கிறவங்கள ரசிக்கணும். அவங்க எந்த மாரி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத உள்வாங்கணும். அவங்க சூப்பரா நடிச்சாங்கன்னா, அந்த நடிப்ப வந்து பாராட்டணும். அண்ட் அதையும் தாண்டி ஒருத்தங்க ஹெசிடேட் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம தான் அவங்கள காம் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் அந்த இடத்துல லெஜெண்டரியா இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து சிவாஜி சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ நாசர் சொன்ன மாரி நெறைய நடிகர்கள் வந்து சிவாஜி சார பத்தி சொல்லியிருக்காங்க. அத பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.